VLSI வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் என்பது மின்னணுவியல் துறையில் ஒரு முக்கியமான தொழில்நுட்பம். தமிழில் இதை மீப்பேரளவு ஒருங்கிணைப்பு என்று சொல்லலாம். இது லட்சக்கணக்கான அல்லது பில்லியன்கணக்கான டிரான்சிஸ்டர்களை ஒரே சிறிய சிலிகான் சிப்பில் ஒருங்கிணைக்கும் ஒரு முறை. நாம் பயன்படுத்தும் மொபைல் போன்கள், கணினிகள், டேப்லெட்டுகள், ஸ்மார்ட் டிவிகள் மற்றும் பல மின்னணு சாதனங்களின் மையத்தில் இந்த VLSI தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட சிப்கள் உள்ளன. VLSI என்றால் என்ன? VLSI என்பது வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் என்பதன் சுருக்கமாகும். இது ஒரு இன்டகிரேட்டட் சர்க்யூட் ஐசி அல்லது சிப் ஐ வடிவமைத்து உருவாக்கும் செயல்முறையாகும். இந்த சிப்களில் மிக அதிக எண்ணிக்கையிலான டிரான்சிஸ்டர்கள் மிகச் சிறிய பரப்பளவில் ஒன்றிணைக்கப்படுகின்றன. VLSI இன் முக்கிய கூறுகள் காம்போனன்ட்ஸ். VLSI ஆனது பல அடிப்படை கூறுகளை அடிப்படையாக கொண்டது. டிரான்சிஸ்டர்கள். VLSI இன் இதயம் MOSFETs மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் ஃபீல்ட் எஃபெக்ட் டிரான்சிஸ்டர்ஸ் ஆகும். இவை மின்சார ஓட்டத்தை கட்டுப்படுத்தும் சிறிய சுவிட்சுகளாக செயல்படுகின்றன. அனைத்து டிஜிட்டல் மற்றும் அனலாக் சர்க்யூட்களுக்கும் இவைதான் அடிப்படை. ஒரு MOSFETில் ஒரு கேட் வழியாக மின்னழுத்தம் செலுத்தப்படும்போது சோர்ஸ் மற்றும் ட்ரெயின் இடையே உள்ள கால்வாயில் சேனல் மின்னோட்டம் பாய்கிறது அல்லது நிற்கிறது. இது ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் போல செயல்படுகிறது. CMOS தொழில்நுட்பம் CMOS டெக்னாலஜி. பெரும்பாலான நவீன VLSI சர்க்யூட்கள் CMOS காம்ப்ளிமென்டரி மெட்டல் ஆக்சைடு செமிகண்டக்டர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகின்றன. இது N வகை NMOS மற்றும் P வகை PMOS டிரான்சிஸ்டர்களை ஒரே சர்க்யூட்டில் பயன்படுத்துகிறது. இதன் முக்கிய நன்மை என்னவென்றால் இது நிலையான மின் நுகர்வை ஸ்டாட்டிக் பவர் கன்சம்ப்ஷன் மிக குறைவாக வைத்திருக்க உதவுகிறது. அதாவது சர்க்யூட் செயலற்ற நிலையில் இருக்கும்போது மிக குறைவான மின்சாரத்தை மட்டுமே பயன்படுத்துகிறது. டிஜிட்டல் லாஜிக் டிசைன் டிஜிட்டல் லாஜிக் டிசைன். லாஜிக் கேட்ச் அண்ட் OR நாட் நன் நார் XOR போன்ற லாஜிக் கேட்ச் டிஜிட்டல் VLSI சர்க்யூட்களின் அடிப்படை கட்டுமான தொகுதிகள். பூலியன் அல்ஜீப்ரா லாஜிக் கேட்ஸின் செயல்பாட்டை புரிந்துகொள்ளவும் சர்க்யூட்களை வடிவமைக்கவும் பூலியன் அல்ஜீப்ரா அவசியம். காம்பினேஷனல் சர்க்யூட்கள் காம்பினேஷனல் சர்க்யூட்ஸ் கூட்டிகள் ஆடர்ஸ் மல்டிப்ளெக்சர்கள் மல்டிப்ளெக்சஸ் டிகோடர்ஸ் போன்றவை. இவற்றின் வெளியீடு உள்ளீடுகளை மட்டுமே சார்ந்தது. சீக்வென்ஷியல் சர்க்யூட்கள் ஃபிளிப் ஃப்ளாப்கள் ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் ரெஜிஸ்டர்கள் கவுண்டர்கள் போன்றவை. இவற்றின் வெளியீடு தற்போதைய உள்ளீடுகளையும் கடந்த கால உள்ளீடுகளின் நிலையையும் சார்ந்தது, அதாவது அவை நினைவகத்தை கொண்டுள்ளன. VLSI வடிவமைப்பு செயல்முறை VLSI டிசைன் ஃப்ளோ. VLSI சிப்களை வடிவமைக்கும் செயல்முறை ஒரு சிக்கலான பல படிநிலைகளை கொண்ட பணியாகும். பொதுவாக இது பின்வரும் படிகளை உள்ளடக்கியது. விவரக்குறிப்பு ஸ்பெசிஃபிகேஷன். சிப் என்ன செய்ய வேண்டும், அதன் செயல்திறன், சக்தி நுகர்வு, பரப்பளவு போன்ற தேவைகளை வரையறுத்தல். கட்டிடக்கலை வடிவமைப்பு ஆர்க்கிடெக்சரல் டிசைன். சிப்பின் உயர் நிலை அமைப்பு மற்றும் வெவ்வேறு தொகுதிகள் எவ்வாறு தொடர்பு கொள்கின்றன என்பதை வடிவமைத்தல். RTL வடிவமைப்பு ரெஜிஸ்டர் டிரான்ஸ்ஃபர் லெவல் டிசைன். சிப்பின் செயல்பாட்டை வெரிலோக் அல்லது VHDL போன்ற வன்பொருள் விளக்க மொழிகள் ஹார்ட்வேர் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜஸ் HDLS மூலம் விவரித்தல். லாஜிக் தொகுப்பு லாஜிக் சிந்தசிஸ். RTL விளக்கத்தை லாஜிக் கேட்டுகளின் தொகுப்பாக கேட் லெவல் நெட்லிஸ்ட் மாற்றுதல். இயற்பியல் வடிவமைப்பு பிசிக்கல் டிசைன். இது லாஜிக் வடிவமைப்பை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு இயற்பியல் தளவமைப்பாக பிசிக்கல் லேஅவுட் மாற்றும் முக்கிய கட்டம். இதில் அடங்கும் ஃப்ளோர் பிளானிங். சிப்பில் பெரிய செயல்பாட்டு தொகுதிகளை அமைத்தல். பிளேஸ்மென்ட் தனிப்பட்ட லாஜிக் செல்களின் சரியான இருப்பிடங்களை தீர்மானித்தல். கிளாக் ட்ரீ சிந்தசிஸ் கிளாக் ட்ரீ சிந்தசிஸ் CTS. சிப் முழுவதும் கடிகார சிக்னல்களை கிளாக் சிக்னல்ஸ் சீராக பரப்ப ஒரு வலையமைப்பை உருவாக்குதல். ரூட்டிங் பல்வேறு லாஜிக் செல்களுக்கு இடையே மின் இணைப்புகளை உருவாக்குதல். நேர பகுப்பாய்வு டைமிங் அனாலிசிஸ் ஸ்டாட்டிக் டைமிங் அனாலிசிஸ் STA. சிக்னல்கள் சரியான நேரத்தில் வந்து சேருகின்றனவா என்பதை உறுதிப்படுத்துதல். தாமதங்கள் மற்றும் பிற சிக்கல்களை கண்டறிதல். பவர் மேலாண்மை பவர் மேனேஜ்மெண்ட். மின் நுகர்வை குறைக்க கிளாக் கேட்டிங் பவர் கேட்டிங் போன்ற நுட்பங்களை பயன்படுத்துதல். சோதனைக்கான வடிவமைப்பு டிசைன் ஃபார் டெஸ்டபிலிட்டி DFT. சிப்பில் உற்பத்தி குறைபாடுகளை கண்டறிவதை எளிதாக்க சோதனை கூறுகளை டெஸ்ட் ஃபீச்சர்ஸ் வடிவமைப்பில் சேர்ப்பது. சரிபார்ப்பு வெரிஃபிகேஷன். வடிவமைப்பு சரியாகச் செயல்படுகிறதா என்பதை உறுதிப்படுத்த வடிவமைப்பின் பல்வேறு நிலைகளில் முழுமையாகச் சரிபார்த்தல். உற்பத்தி ஃபேப்ரிகேஷன். வடிவமைக்கப்பட்ட சிப்பை சிலிகான் வேஃபரில் உற்பத்தி செய்தல். பேக்கேஜிங் மற்றும் சோதனை பேக்கேஜிங் அண்ட் டெஸ்டிங். உற்பத்தி செய்யப்பட்ட சிப்பை ஒரு பாதுகாப்பான பேக்கேஜில் வைத்து அதன் செயல்பாட்டை இறுதி செய்தல். VLSI இன் பயன்பாடுகள் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் VLSI. VLSI தொழில்நுட்பம் இல்லாமல் நவீன வாழ்க்கை சாத்தியமில்லை. இதன் பயன்பாடுகள் பின்வருமாறு.
கணினிகள் CPU சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் GPU கிராஃபிக்ஸ் ப்ராசஸிங் யூனிட் நினைவக சிப்கள். மொபைல் போன்கள் சிஸ்டம் ஆன் சிப் சிஸ்டம் ஆன் சிப் சோப் இதில் CPU GPU நினைவகம் மற்றும் பிற கூறுகள் ஒரே சிப்பில் இருக்கும். ஸ்மார்ட் சாதனங்கள் ஸ்மார்ட் வாட்ச்கள் ஸ்மார்ட் ஹோம் சாதனங்கள். மின்னணு பொருட்கள் டிஜிட்டல் கேமராக்கள் டிவிகள் கேமிங் கன்சோல்கள். வாகனங்கள் கார் கட்டுப்பாட்டு அமைப்புகள் என்ஜின் கண்ட்ரோல் யூனிட்ஸ் EQs ADAS அட்வான்ஸ்ட் டிரைவர் அசிஸ்டன்ஸ் சிஸ்டம்ஸ். மருத்துவ உபகரணங்கள் மருத்துவ இமேஜிங் நோயறிதல் உபகரணங்கள். தொலைத்தொடர்பு ரூட்டர்கள் நெட்வொர்க் உபகரணங்கள். செயற்கை நுண்ணறிவு AI மற்றும் இயந்திர கற்றல் மஷீன் லேர்னிங் AI ஆக்சலரேட்டர்கள் சிறப்பு ப்ராசெசர்கள். VLSI என்பது இன்றைய டிஜிட்டல் உலகின் முதுகெலும்பாகும். இது சிறிய சக்திவாய்ந்த மற்றும் திறமையான மின்னணு சாதனங்களை உருவாக்க உதவுகிறது.